லேடிஸ் வந்து சைபர் கிரைமுக்கு போய் துணை போக மாட்டாங்க. அது சின்ன சின்ன பொண்ணுங்க, வயசான அம்மாலாம் இருக்கிறாங்க சார். அவங்களுக்கெல்லாம் சைபர் கிரைம்னா என்னன்னு கூட தெரியாது. அக்கௌண்ட்ல பணம் எப்படி எடுக்கிறோன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. படிப்பறிவே இல்லாதவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ராத்திரில ரோட்ல படுத்துக்கிறோம் நாய் மாதிரி. இதுக்குன்னே ஒரு குரூப் சுத்திட்டு இருக்குது. உங்களுக்கு ஆசை காட்டுவாங்க, உங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன், 1 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன், 3 லட்சம் தரேன், உங்களுடைய அக்கௌண்ட்ல மொத்தம் இவ்வளவு கேஷ் வரும், நீங்க இவ்வளவு கமிஷன் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்க, உங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்சன் டீடைல் கொடுங்க, நாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிறோம், உங்க அக்கௌண்ட்டை நாங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்தும். தயவு செஞ்சு இந்த குரூப் கிட்ட மாட்டி ஏமாறாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி குரூப் கிட்ட மாட்டி தான் இந்த 4 பேர் இப்ப சைபர் கிரைம் போலீஸால அரெஸ்ட் ஆயிட்டு இப்ப எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்ததா எல்லா டிரான்சாக்சனும் ஆகும். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்ன்றது உங்களுடைய ஆக்சஸ் இல்லாம எடுக்க முடியாது, பாஸ்வேர்டு ஓடிபி முதற்கொண்டு. அதனாலதான் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி குரூப் வந்து அதிகமா சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி நவீன காலகட்டத்துல இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா சட்டம் பற்றிய தெளிவு இல்லாததுனாலதான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமா அதிகரிச்சுட்டே இருக்கு. இதெல்லாம் யாரு இப்போ அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னா, அதிக பண தேவை இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து போய் அடிக்கடி மாட்டிக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலான ஸ்கேம்ஸ் வந்து இவங்களை வச்சுதான் பண்றாங்க. இவங்களுக்கு சைபர் கிரைம்னா என்னன்ற விஷயங்கள் கூட தெரியாம இருக்கு. நீங்க இன்னில இருந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யாருக்குமே உங்களுடைய பாஸ்புக் டீடைல்ஸ், அக்கௌண்ட் டீடைல், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்டை யாருக்குமே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி புரோக்கர்ஸ் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுங்க. நிறைய பேரோட லைஃப் வந்து சேவ் ஆகும். சோ தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ் வந்து சைபர் கிரைமுக்கு போய் துணை போக மாட்டாங்க. அது சின்ன சின்ன பொண்ணுங்க, வயசான அம்மாலாம் இருக்கிறாங்க சார். அவங்களுக்கெல்லாம் சைபர் கிரைம்னா என்னன்னு கூட தெரியாது. அக்கௌண்ட்ல பணம் எப்படி எடுக்கிறோன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. படிப்பறிவே இல்லாதவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ராத்திரில ரோட்ல படுத்துக்கிறோம் நாய் மாதிரி. நாங்க ஓட்ட போட்டு கஞ்சி குடிச்சு எல்லாம் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இப்படிதான் ஒரு சின்ன பசங்க வாழ்க்கை அழிப்பாங்களா? நான் 6 லட்சம் கட்டியிருக்கேன், இப்ப அவங்க கொடுப்பாங்க 6 லட்சம். வாழ்க்கை போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லுமா? எனக்கு இதுதான் வேணும் சார். நேற்று காலையில பசங்களை வந்து வீட்டுல வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க சார். இதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க ஸ்டேஷன்ல போய் கேட்கவும் இந்த மாதிரி சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே எங்ககிட்ட கொடுக்கல. அங்க இருந்து எஸ்பி ஆபீஸ் கூட்டிட்டு போனாங்க. அங்க எங்க லோக்கல் எஸ்பி ஆபீஸ், அதாவது சேலத்தில் இருக்கிற எஸ்பி ஆபீஸ் கூட்டிட்டு போனாங்க. அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நேத்து மதியமே அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து இது வரைக்கும் கேஸ் டீட்டெயில் எதுவுமே எங்க கிட்ட கொடுக்கல. எந்த ஒரு சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்பயும் மணி 1 மணி கிட்ட ஆக போகுது. நாங்க எல்லாமே இங்க வெளியில, நாங்க பசங்க கூட பரவாயில்ல, லேடிஸ் எல்லாம் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாம இங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அத்தனை பேர் இருக்காங்க, எந்த ஒரு ரீசனையுமே எங்க கிட்ட சொல்லாம இருக்காங்க. சார், எங்க கிட்ட கேட்டதுக்கு சைபர் கிரைம்ல இருந்து கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்லைன் தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாம் இப்ப நிறைய இன்ஸ்டாலே வந்துட்டு இருக்குங்க சார். அது மூலியமா ஒவ்வொருத்தங்க லக்கி வின் ஆகுது, அது இதாகுதுன்ட்டு இன்ஸ்டாகிராம்ல வரதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல ஃபண்டு போட்டுட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிட்டு வெறும் 500 ரூபா 1000 ரூபா வந்ததுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எல்லாம் படிக்கிற பசங்க, இப்பதான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிருக்கிற பசங்க. அவங்களோட லைஃப் எல்லாம் இதுல ஸ்பாயில் ஆகாதுங்களாங்க சார். சார், அது வந்து நிறைய பேர் வந்து தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோம், அது மூலியமாலாம் ஃபண்டு போயிருக்குதுங்க சார். இதை நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க லிங்க் தொட்டது மூலியமாலாம் ஃபண்டு போயிருக்கு. இதுக்காகலாம் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும், லேடிஸை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு எத்தனை பேர் தாங்க சார் கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பீங்க? அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3/4 பேர் அந்த லிங்கை டச் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 3/4 பேர்த்து இங்க நீங்க கூட்டிட்டு வந்து உள்ள வைக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சார், சைபர் கிரைமுக்கு துணை போற ஆளுங்க எல்லாம் படிக்கிற பசங்க யாரும் துணை போக மாட்டாங்க சார். ஒரு லேடிஸ் வந்து சைபர் கிரைமுக்கு போய் துணை போக மாட்டாங்க. அது சின்ன சின்ன பொண்ணுங்க, வயசான அம்மாலாம் இருக்கிறாங்க சார். அவங்களுக்கெல்லாம் சைபர் கிரைம்னா என்னன்னு கூட தெரியாது. அக்கௌண்ட்ல பணம் எப்படி எடுக்கிறோன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. படிப்பறிவே இல்லாதவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல நாங்க குடும்பத்துல இருந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு வந்து நாங்க இப்படி ரோட்ல உட்காந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்க கிட்ட என்ன ஏதுன்றது ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க கிருஷ்ணகிரிக்காரங்க, அன்னோட கல் ஓட்டதான் கஞ்சி. எங்க பையன் ஏதோ மெக்கானிக் வேலை செய்யறான். காலைல 6 மணிக்கு வந்தாங்க. உன் பையனை காட்டினாங்க. என்னன்னா ஒன்றும் இல்லை, விசாரணை